ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் குயிக்காகவும் ப்ரொக்கோலி மசாலா செய்யணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெலாம் அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். வாங்க அதை எப்படி குயிக்காகவும் அருமையாகவும் செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹீட் ஆனதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கூடவே மிளகு சிறிதளவு சேர்த்துக்குங்க. அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. அதே ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுங்க. நல்லா ப்ரௌனாக வந்துச்சுன்னா நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வதக்கிட்டு அடுத்து மெயின் ஐட்டம் ப்ரொக்கோலியை வாங்கி இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் சுடுதண்ணியில் வேக வச்சுருங்க. அப்போ தான் அதில் உள்ள அழுக்கு பூச்சிலாம் போயிடும். சேர்த்துட்டு இதை சேர்த்து இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து 3 பச்சை மிளகா சேர்த்துக்குங்க, 2 கீரி. அடுத்து உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி பாவக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. விருப்பம் இல்லாதவங்க பாவக்காய் ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து உருளைக்கிழங்கு ஸ்கூப்பாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்து கேரட்டு நீலவாக்கில் கட்டி பண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு விருப்பமான எந்த காயெல்லாம் சேர்த்துட்டு அதையும் அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சோண்டு சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். பாருங்கள், ஒரு முக்கால் தான் நல்லா வந்திருக்கு. அடுத்து அதில் ஒரு தக்காளி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அடித்து அதையும் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி அடித்து சேர்க்கும்போது நல்லா கிரேவியாக நல்லா கட்டியாக கிடைக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடி பிடிச்சிடாமல் நல்லா எல்லா இடத்துலையும் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து தயிர் இல்லாட்டி மோர் ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்துட்டு இதே நல்லா எல்லா இடத்துலையும் பிரட்டி விட்டுக்குங்க. அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு. நான் இந்த மாதிரி 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 10-12 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், நல்லா அந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்து ஒன்றோட ஒன்று நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா கம்ம மனம் வருது. அவ்வளோதாங்க. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு ப்ரொக்கோலி மிக்ஸ்டு மசாலா கிரேவி சூப்பராக ரெடியாச்சுங்க. இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி எல்லோரும் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரியான குயிக்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.